கண்ணப்ப இந்த கதையிலேருந்து சில கொஷின் கேட்குறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? உரிமையாளர் கழுதையோட முதுகில் முதல்ல எந்த மூட்டையை ஏற்றினார்? உப்பு மூட்டையை. வெரி குட். அடுத்து எந்த மூட்டையை ஏற்றினார்? பஞ்சு மூட்டையை. ஓகே. எது வந்து ஓடையில் கரைஞ்சிச்சு? உப்பு மூட்டை தான் கரைஞ்சி அதோட வெயிட் அதிகமாயிருச்சு. எதோட வெயிட் அதிகமாச்சு? பஞ்சு மூட்டை தண்ணியில் பட்டதுனால அதோட வெயிட்டு அதிகமாயிருச்சு. அதனால கழுது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இல்லையா? அதனால நம்ம உண்மையாக தான் இருக்கணும். அதுதான் நமக்கு உயர்வு தரும். நம்ம மற்றவங்கள ஏமாற்ற நினைச்சா நம்மளை ஏமாந்துடும். அதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அடுத்து நம்ம புத்தக பயிற்சி பார்க்கலாமா? எல்லாம் உங்களோட புத்தகத்தில் 60ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. முதல்ல கொடுத்துருக்க பயிற்சி என்னது? சரியான விடையை தெரிவு செய்வோமா. சுமந்து இச்சொல்லின் பொருள். சுமந்து என்பதன் பொருள் எனக்குன்னு தாங்கி. தாங்கி பிடிக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம்? சுமந்துன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வேண்டும் என்று அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? வேண்டும் கூட்டல் என்று. வேண்டும் கூட்டல் என்று. ஒரு சிலர் அப்படியே பிரித்து எழுதிறீங்க. அந்த மாதிரி பிரிக்கக்கூடாது. இந்த உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா, அதை பிரித்து நாம் எழுதணும். வேண்டும் இம் கூட்டல் ஏ மேன் வரும் இல்லையா, அப்படிதான் வேண்டும் கூட்டல் என்றுன்னு தான் பிரித்து எழுதணும். சரியா? அடுத்து, நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். நினைத்தது அப்படிங்கிற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னது? மறந்தது. நினைத்தது மறந்தது. வெரி குட். சுமந்து என்பதன் பொருள் என்ன? தாங்கி. வேண்டும் என்று சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேண்டும் கூற்றல் என்று. வெரி குட். நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எனக்குன்னு மறந்தது. வெரி குட். எல்லாம் அழகா சொல்றீங்களே. நெக்ஸ்ட், இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோம். அதாவது ஒரே ஓசையில முடிகிற சொற்களை நம்ம தேர்வு பண்ணி எழுதணும். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, வந்தது விழுந்தது. பார்த்தீங்களா? தூண் முடியுது இல்லையா, அதான் முடியும் சொற்கள். ஒரே ஓசையில முடியும் சொற்கள் இல்லையா? அதுக்கு அடுத்தது நான் இங்க எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெளிவா தெரியலன்னா கீழே எழுதியிருக்கேன். கரைந்தது போனது. இதுவும் பாடல்ல வர ஒரே ஓசையில முடியுது. தூண் முடியுது இல்லையா, ஒரே ஓசையில முடிகிற சொற்கள். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த பயிற்சி, சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொற்களை உருவாக்குக. இங்க ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்களா, அதுல பாரு முடியும் சொல் டைன்னு கொடுத்துருக்காங்க. சிறு வட்டத்துல இருக்கு டை, அதுல முடியும்படி சொற்களை உருவாக்கணும். எப்படி? கூடை கூடை, தாடை தடை, இந்த மாதிரி நம்ம சொற்களை உருவாக்கி இங்க எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னக்குன்னு? கூடை கூடை. செகண்ட், தாடை தடை. இங்க இருக்கு இல்லையா, அதை வச்சு எழுதணும். உடை உடை. தேர்ட் ஒன் உடை உடை. ஃபோர்த் ஒன் என்னது? ஓடை ஊடை. ஃபிஃப்த் ஒன் எடை எடை. சிக்ஸ்த் ஒன் கடை கடை. பார்த்தியா? ஒரே ஓசையில் சிறுவட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும். இந்த டைங்கிற எழுத்துல முடியும் மாதிரி சொற்கள் நாம உருவாக்கி விட்டோமா? வெரி குட். இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாமா? படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? படக்குறியீடுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்களே, பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை கொண்டு நாம இங்க சொற்களை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? புன்னகை. பத்தியா? இங்க ஒரு பிக்சர் வந்து புன்னகையோடு இருக்கு. அதுக்கு அடுத்து இது என்ன இருக்கு? சிந்தனையோட இருக்கு. இது கவலையோட இந்த பிக்சர் இருக்கு இல்லையா? இது என்னது? அழுகையோட இருக்கு. அதுக்கடுத்து இது சினம், ரொம்ப கோபத்தோட இருக்கு. அந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். இது என்னது? பயத்தோட இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி சொற்களை நம்ம இங்க கண்டுபிடிச்சு எழுதலாமா? வெரி குட். செகண்ட் ஒன் என்னக்குன்னு எழுதணும்? சிந்தனை. பார்த்தீங்கன்னா இந்த வேர்டெல்லாம் இங்கே இருக்கும், எழுத்துக்கள்லாம் இங்கே இருக்கும். நம்ம அதை வச்சு தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்ட் ஒன்று என்ன? இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்களா, சிந்தனையோடு இருக்கு, அதுதான் எழுதணும். சிந்தனை சிந்தனை. அதுக்கு அடுத்து என்ன பிக்சர் இருக்கு? கவலையோடு இருக்கு. அப்போ இதை நம்ம எழுதணும். கவலை கவலை. இந்த எழுத்துக்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்துருக்கும். அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். பாரு, கவலை கவலை இருக்கா? அடுத்து ஃபோர்த் ஒன். அதுக்கு அடுத்து என்ன பிக்சர்? இங்கே பற்றியா அழுகையோட இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதணும். அழுகை அழுகை. தென் ஃபிஃப்த் ஒன். அதுக்கு அழுகைக்கு அடுத்து என்ன பிக்சர் இருக்கு? சினம், ரொம்ப கோபத்தோட இருக்கிறதா நம்ம சினம்னு சொல்லுவோம். அதை இங்கே எழுதணும். சினம். அதுக்கு அடுத்து இந்த பிக்சர் எப்படின்னு இருக்கு? ரொம்ப பயத்தோட இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? பயம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இந்த படக்குறியீடுகளை கொண்டு இங்கே சொற்களை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுலேருந்து சில கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிற பிக்சர் என்னக்குன்னு? புன்னகை. வெரி குட்.
இந்த பிக்சர் என்ன ஃபீலிங்கில் இருக்கு? அழுகை. ஆமாம், ரொம்ப அழுகையாக இருக்கு இல்லையா? இது எப்படி இருக்கு? ரொம்ப பயத்தோட இருக்கு. இந்த பிக்சர் எப்படி இருக்கு? ரொம்ப சினத்தோட இருக்கு. ஓகேவா? இது என்ன பிக்சர்? ரொம்ப கவலையோட இருக்க பிக்சர். ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா?